அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் மாதத்தின் நோன்பு மிகவும் புனிதமானது. ஒருவர் ரமலான் மாதத்தின் நோன்பு நோற்று ஒரு 3 காரியங்களை செய்தால் அவர் அந்த நோன்பை கலாவும் செய்ய வேண்டும், கஃபாரா செய்ய வேண்டும். முதலாவது, எந்த ஒரு தேவையும் இன்றி சாப்பிட்டாலோ அல்லது குடித்தாலோ. இரண்டாவது, உடலுறவு கொண்டார். மூன்றாவது, புகைப்பிடித்தார். இந்த காரியங்களை செய்தால் நோன்பு முறிந்துவிடும். அந்த நோம்பிற்கு பகரமாக கல்லாவும் செய்ய வேண்டும், அதற்கு கஃபாராவும் தர வேண்டும். கஃபாரா என்றால் ஒரு நோன்புக்கு பகரமாக 60 நாட்கள் தொடர்படியாக நோன்பு வைக்க வேண்டும். நடுவில் ஒரு நாளை விட்டாலும் மீண்டும் தொடர்படியாக 60 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். அது இயலவில்லை என்றால் 60 மிஸ்கீன்களுக்கு 2 வேளை உணவை வழங்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்கள், நோய் பலவீனமானவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் அந்த நோன்புக்கு பகரமாக ஃபித்யா தர வேண்டும். ஃபித்யா என்றால் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு 2 வேளை உணவு வழங்க வேண்டும், அல்லது அதனுடைய தொகை, அல்லது சுமார் 1600 கிராம் கோதுமை அல்லது அதன் தொகையை வழங்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தில் நோன்பை நோற்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.